அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லால் சலாம் படத்தோட விமர்சனம். லால் சலாம் இந்த படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் பண்ணியிருக்கிற படம் அப்படின்னு சொன்னாங்க. விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஹீரோ அப்படின்னாங்க. ஆனால் இதில் ரஜினிகாந்தும் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் முழுக்க ரஜினிகாந்த் வியாபித்து இருக்கிறார். மகளுக்காக அப்பா நிறையவே இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்குது. படத்தோட கதை நம்ம ரஜினி படம்னா ஒரு எதிர்பார்ப்போட போவோம்ல, அதை பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதை ஆனால் இன்னைக்கு ரஜினி அந்த மேடையில் பேசுனாங்கல்ல, எங்கள் அப்பாவை எல்லாரும் சங்கின்றாங்க, அவர் அப்படி கிடையாதுன்னு. அப்படி இல்லைங்கிறத மக்களுக்கு சொல்றதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதில் ரஜினிகாந்த் மொய்தீன் பாயா நடிச்சிருக்கிறாரு. அவரது மகனா சம்சுதீனா விக்ராந்த் நடிச்சிருக்கிறாரு. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலேருந்து மும்பையில் போய் பெரிய லெவலில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணி ரஜினி கொடிகட்டி பறக்கிறாரு. ஊரில் ஏதாவது தேர் திருவிழா, ஊர் திருவிழான்னா டொனேஷனை அள்ளி வழங்குறாரு. இப்படிப்பட்டவரோட மகன் விக்ராந்த் சின்ன வயசுலேருந்து அவரும் விஷ்ணு விஷாலும் இந்த கிராமத்தில் ஒரு 12-13 வயசு வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க. விஷ்ணு விஷாலோட அப்பா லிவிங்ஸ்டோனும் ரஜினிகாந்தும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. விஷ்ணு விஷாலோட அம்மா ஜீவிதா, இந்த பக்கம் ரஜினியோட ஒய்ஃப் கம் விக்ராந்தோட அம்மா நிரோஷா. இப்படி இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லாதவங்களெல்லாம் அம்மா அக்கா கேரக்டர்லாம் போட்டு ரஜினியும் சேர்த்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க, லால் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு நல்ல கருத்தை சொல்ல முற்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு சமீபமாக பார்த்த ரஞ்சித் பட்ரையிலேருந்து ப்ளூ ஸ்டாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது நிறைய இடங்கள். நாம் இப்படி சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லி படத்தில் கிரிக்கெட் கூட ஒரு தேர், அந்த தேர் திருவிழா நடக்க ஊரில் கிளம்புற எதிர்ப்பு, இதையும் கலந்து கட்டி ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 3 மாதிரி படம் எடுத்தா 3, அந்த மாதிரி எடுத்தா இதை பாருங்க, ரீரிலீஸ் பண்ணாங்க, பிச்சுக்கிட்டு ஓடுனுச்சு. இன்னும் ஒரு 6 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணால் ஓடும். ஆனால் இப்படி ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காங்க அப்படிம்பாங்க ஊர் பக்கம். அந்த மாதிரி இந்த தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்கிறதா தான் எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்த நிறைய விமர்சகர்கள் என் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் தோணுச்சு. ஆனாலும் படத்தில் நல்ல கருத்துக்களுக்கு பஞ்சம்னு சொல்ல முடியாது. நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மாதிரி, எப்படி ஒரு கிரிக்கெட் டீமில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸை நீங்கள் வைப்பீங்க, ஒரு கிரிக்கெட் டீம் ஃபுல்லாக இந்துக்களை வைப்பீங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாரு. ஓப்பனிங் சீனில் ஒன்று பேசுகிறார் ரஜினி, இடையில வேற ஒன்று நடக்குது. அதாவது யாரோ ஒரு வாய்ஸ் ஓவரில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குரலா சௌந்தர்யா ரஜினிகாந்த் குரலா தெரியல, இவர் தான் மொய்தீன் பாயை கண்டா மும்பையே நடுங்கும், ரயில்வே ஸ்டேஷனில் கர்ச்சி புத்துட்டு அது மூலம் டெக்ஸ்டைல் சாம்ராஜ்யத்தையே நிர்வகிக்கிறாரு அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் காமிக்கவே இல்லை. அடிக்கடி கிராமத்துக்கு ஒரு பழைய பென்ஸ் காருன்னு தெரியல, அந்த காரில் அடிக்கடி இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே யார் பிஸ்னஸை பார்த்துப்பான்னு நமக்கு தெரியல. அதை விட கொடுமை, விக்ராந்த் அவருடைய மகன், அப்பாவுக்கு பிள்ளையை பிடிக்கும், பிள்ளைக்கு கிரிக்கெட்டை பிடிக்கும், அதனால பிள்ளை கிரிக்கெட் விளையாண்டா அப்பா ஆடாமல் அசராமல் உட்காந்து பார்ப்பாரு அப்படின்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் கண்ணாடியை பார்த்துலாம் ரஜினி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாரு பையனோட. அவ்வளோ பெரிய டானா இருந்தோம், அதாவது பிஸ்னஸ் டானா இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஊரில் 2 டீமும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கொளுத்தி விட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்கும். அந்த டீமுக்கு ஆடுறதுக்கு சம்சுதீனை கூட்டிருப்பாங்க. அவங்க ஊரில் எதிர்த்து விஷ்ணு விஷால் ஆடுவார். அந்த கிரிக்கெட்டை பார்க்கவே மாட்டார். எனக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போவார். ஓப்பனிங் சொன்ன டைலாக் என்ன, ஃபினிஷிங்கில் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. இதுமாரி படத்தில் நிறைய லாஜிக் ஓட்டை உடசல்கள், இதெல்லாம் ஐஸ்வர்யா ரஜினி எப்படி கவனிக்க தவறினாருங்கிறது தெரியல. அதை விட ரஜினிங்கிற ஒரு மாபெரும் கலைஞனை இப்படி மகளே புரிஞ்சிக்காம ஒரு படம் எடுத்தா எப்படி அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுச்சு. ஏன்னா நம்மளாமும் சின்ன வயசில் ரஜினி ரசிகன் தானே. ஏன்னா நம்மளை மாதிரி கருப்பாக இருக்கவங்களுக்கு கூட ஒரு அழகான அங்கீகாரத்தை கொடுத்தவர் ரஜினி. அப்படிப்பட்ட ரஜினியை இந்த படத்தில் வச்சு செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ரஜினி எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்த்திக் சுப்புராஜ் படம் இல்லையா, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இளமையாக அழகாக இருக்கிறாரு. அந்த ஒரு விதத்துக்காக ஐஸ்வர்யா ரஜினியை நம்ம பாராட்டலாம். படத்தில் KS ரவிக்குமார், மூணாறு ரமேஷ், இன்னும் விக்ராந்த், விஷ்ணு விஷால், ஜீவிதா, நிரோஷா, விவேக் பிரசன்னா,
இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பத்தாவதுக்கு இல்லை ரஜினி கேமியோ வரலாம், கபில் தேவ் கேமியோ வரலாங்கிற லெவலில் அடிக்கடி வந்து போகிறாரு. 2 ஷாட் எடுத்துகிட்டு அதை திருப்பி திருப்பி போட்டு காட்டுறாங்கன்னு தோணுச்சு. அவங்க ரஞ்சி கோப்பை விளையாட வாய்ப்பு கிடைக்கிற ஒருத்தன் அது மும்பையிலேருந்து நேராக ரஞ்சி கோப்பை விளையாட போவானா, ஊரில் கவுண்டி மேட்ச் ஆடிட்டு கிடப்பாப்லையான்றது இயக்குனர் தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து அங்கே கைவெட்டுப்பட்டு அந்த கோப்பையை ஆட முடியாமல் போகிறதெல்லாம் திராபையாக இருக்குது இந்த சீன்ஸ் எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு உங்கள் சாந்தியை விரும்புகிறோம் அப்படின்ற அந்த விளக்கம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்தில் வந்து பாராட்டலாம். இந்த மாதிரி விஷயங்களை தான் பாராட்ட முடியுது. படமாக லால் சலாம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு சலாம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இல்லை. இத்தனைக்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இந்த படத்துக்கு KS ரவிக்குமார் மாதிரி கலைஞர்கள்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. விஷ்ணு ராமசாமி அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு, கூடவே கதையும். ஒருவேளை இவங்க கதை இல்லைங்கிறதுனால இப்படி ஏதாவது அவர் ஒன்று நினச்சி இவங்க ஒன்று எடுத்தாங்களா என்னவன்றது தெரியல. மொத்தத்தில் லால் சலாம் சலாம் சலாம்னு சொல்லிட்டு இந்துக்களும் முஸ்லீம்களும் பார்க்குற அளவுக்கு இருக்குமான்றது எனக்கு தோணலை. உங்களுக்கு தோணுச்சுன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ரஜினிக்காக பார்க்கலாம், விஷ்ணு விஷாலுக்காக பார்க்கலாம், விக்ராந்துக்காக பார்க்கலாம், அப்படின்னு நிரோஷாக்காக பார்க்கலாம், ஜீவிதாவுக்காக பார்க்கலான்னு போகிறவங்க போகலாம். மற்றபடி லால் சலாம், குட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.